ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்சாட் 2026 பத்தி தான். ஸோ பீட்சாட்னா என்ன, அதுல என்ன மாதிரியான படிப்புகளை ப்ரொவைட் பண்றாங்க, ஃபீஸ் எவ்வளவு வாங்குவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அங்க படிச்ச என்ன வேல்யூ, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவு வளர்த்துக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. ஸோ பீட்சாட் 2026 இதை வர திங்கட்கிழமை டிசம்பர் 15ஆம் தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்றாங்க, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசத்தோட இறுதி இல்ல மார்ச் மாசத்தோட மிட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 செஷன்ல இருக்கும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2 செஷன். ஏன் 2 செஷன் வச்சிருக்காங்கன்னா இது ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் மாதிரி கிடையாது. இப்போ ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு அட்வான்ஸ் போவாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவங்க 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நம்ம ஒன்ல எழுதி சரியில்லை அப்படின்னா நம்ம 2வது எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ முதல் செஷன் பாத்தீங்க அப்படின்னா முதல் செஷன்ல ஏப்ரல் 15ல இருந்து 17 வரைக்கும் 2026ல. செகண்ட் செஷன் பாத்தீங்க அப்படின்னா மே 24ல இருந்து 26ஆம் தேதிக்குள்ள வச்சிருக்காங்க. கூட ஒரு மாசம் கேப் போட்டுருக்காங்க. நம்ம சப்போஸ் ஏப்ரல் மாசம் எழுதின எக்ஸாம்ல சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா மே மாசம் நம்ம அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதித்யா பிர்லா குரூப் கீழே இவங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. இது ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, சரிங்களா? இதுல இந்த பீட்சாட் அப்படின்ற எக்ஸாம், அதாவது பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்றது 3 கேம்பஸ் போறதுக்கான அட்மிஷன் டெஸ்ட். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பீட்ஸ் பிலானின்றது ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் பிரான்ச். 2வது கோவா, 3வது ஹைதராபாத். இது போக மும்பையிலையும் துபாயிலும் கூட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா லா, டிசைன், மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்பந்தமா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் இதுல ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 2 வகையான ப்ரோக்ராம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பி இன்ஜினியரிங் ரிலேட்டட், 2வது சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கு. அது மட்டும் இல்லாம பி ஃபார்ம் கூட ஆஃபர் பண்றாங்க. இதுல பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டிங் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில், அதோட மேனுஃபேக்சரிங் ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஇல. இப்போ புதுசா கூட பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் கூட ஆஃபர் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பி ஃபார்ம், நம்ம பார்மசூட்டிக்கல் படிப்போம் இல்லையா, அந்த கோர்ஸ் கூட இங்க ஆஃபர் பண்றாங்க. அடுத்து எம்எஸ்சியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் இதை ஆஃபர் பண்றாங்க. 5 இயர்ஸ் இருக்கும் இது நீங்க படிக்கிறதுக்கு. யூஜி பிஜில சேர்த்து ஒரே கோர்ஸா இருக்கும். இதுல எம்எஸ்சி பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸ், கூடவே ஆர்ட்ஸ்ல இருக்க வேண்டிய எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க சயின்ஸ் ஆஃபர் பண்றாங்க. எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் ஆஃபர் பண்ற ப்ரோக்ராம்ஸ். இது 3 கேம்பஸ்லயுமே ஒரு சிலது இருக்கும், ஒரு சிலது இல்லாம இருக்கும். அதை ஃபர்தர் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் பண்றோம் இல்லையா, செஷன் 1 செஷன் 2ன்னு சொல்லிட்டு இதுல 2ல நம்ம எது பெஸ்ட் நம்ம ஸ்கோர் பண்றோமோ அதையும் அவங்க எடுத்துப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு இதுல 100% மெரிட், இந்த ரிசர்வேஷன் கிடையாது, எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது, கேட்டகரி ரிலாக்ஸேஷன், கோட்டா ரிட்டர்ன் எதுவுமே கிடையாது. இதுல முழுக்க மெரிட் சேர்ந்த ஒரு எக்ஸாம் தான் இது. ஸோ எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும் என்ன எலிஜிபிலிட்டி, 12ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இது முக்கியம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மொத்தமா சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது 75% மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம தனித்தனியா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். அது எந்த போர்டாவா இருக்கலாம், நம்ம ஸ்டேட் போர்டாவா இருக்கலாம், சென்ட்ரல் போர்டாவா இருக்கலாம், இல்ல கேம்பிரிட்ஜ் கரிக்குலமா இருக்கலாம், இன்டர்நேஷனல் போர்டா இருக்கலாம், என்ன போர்டாவா இருக்கலாம். இதுல நம்ம எடுத்துக்கணும். இதுதான் பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இது பிரைவேட்ன்றதுனால ஜென்ரலாவே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அந்த வகையில மேல் கேண்டிடேட்ஸுக்கு செஷன் 1க்கு 3400 இருந்து 3500 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 2 செஷன் சேர்த்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா 5400 இருந்து 5500 வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றத ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2900 இருந்து 3000 வரைக்கும் ஒரு செஷன் இருக்கும். 2 செஷன் சேர்த்து 4400 இருந்து 4500 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. முதல்ல ஒரு சிபிடி ஆன்லைன் எக்ஸாம் 3 மணி நேரம், அதாவது 180 நிமிஷத்துக்கு நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், செகண்ட் பார்ட் கெமிஸ்ட்ரி, 3வது பார்ட்ல இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியும் லாஜிக் ரீசனிங்கும் சேர்த்து வைக்கிறாங்க. பார்ட் 4ல மேக்ஸ் அப்படி இல்லைன்னா பயாலஜி அப்படின்னு படிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 130 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிசிக்ஸ் 30, கெமிஸ்ட்ரி 30,
இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி 10, லாஜிக்கல் ரீசனிங் 20, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்தளவு 40 கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு சரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 3 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கு, -1 மார்க்ன்றது நெகட்டிவ் மார்க்கா இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 390 மார்க் உங்க டோட்டல் மார்க்கா வச்சிருக்காங்க. இதுல நான் வந்து பயாலஜி எடுத்திருக்கேன் ஆனா பிஇ போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க தாராளமா எடுக்கலாம். அவங்க இதுல வந்து மேக்ஸுக்கு பதிலாக பயாலஜி செலக்ட் பண்ணணும். சப்போஸ் பிஃபார்ம் எடுத்து இந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பிஃபார்ம் எடுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க இந்த பார்ட் 4 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு பதிலாக பயாலஜி எடுக்கணும். மற்றபடி பிஇ அவங்க பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இது வந்து நம்ம இது இல்லைன்னா அந்த 12 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்க 130 கொஸ்டின் முதல்ல எழுதி முடிக்கணும். 130 கொஸ்டின் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால திரும்ப போக முடியாது, அது லாக் ஆயிடும். அதுக்கடுத்து ஒவ்வொரு பார்ட்லயும் பார்ட் 1ல இருந்து 3 கொஸ்டின், பார்ட் 2ல இருந்து 3 கொஸ்டின், பார்ட் 3ல இருந்து 3 கொஸ்டின், பார்ட் 4ல இருந்து 3 கொஸ்டின், டோட்டலா 12 கொஸ்டின் அப்படின்றத எக்ஸ்ட்ரா கொஸ்டினா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் டைம் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்து சீக்கிரமா போட்டவங்களுக்கு, ரொம்ப அதிகமாக இன்டெலிஜென்டா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா மார்க்கா இருக்கும். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற கொஸ்டின் கூட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கூட வரும். நீங்க அந்த எக்ஸ்ட்ரா இதையும் நீங்க தப்பா எழுதிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான். இதனால உங்க மார்க்கை பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க 130 கொஸ்டின் அட்டன் பண்ணதான் அது போக தான் இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ கட் ஆஃப் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு கேம்பஸை பொறுத்துமே கட் ஆஃப் அப்படின்றது வேரி ஆகும். ஒன்று பிலானி கேம்பஸ் தான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஃபர்ஸ்ட் கேம்பஸ் அதுதான். ஸோ அங்கே நீங்கள் சேரணும்னா எந்த படிப்பாக இருந்தாலும் கட் ஆஃப் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு. ரெண்டாவது கோவா, அதோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி. ஹைதராபாத்தை பொறுத்தளவுக்கு அதோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்களோ அதை பொறுத்துமே கட் ஆஃப்ன்றது வேரி ஆகும். இதுல வந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான கட் ஆஃப்ன்றதை வைக்கிறாங்க. போன வருஷம் 2024 பொறுத்தளவு மட்டுமே 390 மார்க்குக்கு 327 அளவுக்கு கட் ஆஃப் போயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. அதே மாதிரி எம்எஸ்சி எக்கனாமிக்ஸோ பிசிக்ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 370 336 வரைக்கும் கூட வேரி ஆகுது. இருக்கிறதே கம்மியான கட் ஆஃப் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஃபார்ம் தான் 165. நீங்க 390க்கு 165 எடுத்திருந்தாலே உங்களுக்கு பிஃபார்ம்ன்றது கிடைக்கும். மற்றபடி ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் கட் ஆஃப்ன்றது வேரி ஆகுது. நான் டிஸ்பிளேல போட்டுக்க நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ். ஸோ ஓவராலாவே இந்த 3 கேம்பஸ் சேர்த்து மொத்தம் எவ்வளவு சீட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 3000 4000 சீட் தான் மொத்தமாவே இருக்கும். ஒவ்வொரு கேம்பஸுக்கும் தலா 1000 சீட், 1000 1100 சீட்டுக்குள்ள வேரி ஆகுமே ஒழிய மற்றபடி சீட்டு பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எக்ஸாக்டா சொல்லல. பிரைவேட் யூனிவர்சிட்டினால அவங்க சீட்டை குறைக்கவோ கூட்டவோ வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3000 4000 சீட் நம்ம தோராயமா சொல்லலாம். இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மற்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 70 அந்த சம்திங் தான் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 4 வருஷம் ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து செலவாகும் அப்படின்றது. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இது கம்மியா இல்லை. டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ், ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 4 வருஷ கோர்ஸுக்கு, நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஃபார்ம் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, 4 வருஷ கோர்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 to 30 லட்சம் வரைக்கும் செலவாகும். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கான செலவு அப்படின்றது. டியூஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 5 to 6 லட்சம் வரைக்கும் செலவாகும். இது கோர்ஸை பொறுத்த மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸ்காலர்ஷிப் வந்து எந்த மாதிரி ப்ரொவைட் பண்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இது டாப் ஃபர்ஸ்ட் 1% ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப டாப்பா இருப்பாங்க அந்த மொத்த இன்ஸ்டிடியூஷன்லயே, அவங்களுக்கு 100% ஃபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கன்செஷன் கொடுக்குறாங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ்ல தான் இருக்கிறதுல இது அதிகமா இருக்கும். ஸோ அவங்க டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னா டாப் 1% ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் அந்த 4 வருஷம் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 5 லட்சம் தான் ஆகும். சரிங்களா? ஸோ அது போக டாப் 2% நீங்க இருந்தீங்க அப்படின்னா 60% டியூஷன் ஃபீஸை மட்டும் நீங்க கட்டினா போதும், 40% அவங்க கழிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ன்றது உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் வேரி ஆகும், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் வேரி ஆகும், ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுன்னு சொல்லிட்டு உங்க கிரெடிட்டுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல உங்களால ஃபிளெக்சிபிளா மாத்திக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
ஏன் வந்து நான் வந்து பீட்ஸ் பிலானி எடுத்து படிக்கிறது, அப்படி என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, இவ்வளோ காசு கட்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் படிச்சு படிக்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க யூனிக்னஸ் என்ன அப்படின்னா நோ ரிசர்வேஷன் பாலிசி. இதில் வந்து சேர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ். இந்தியாவில் இருக்கிற மொத்த பீப்புள் இருக்கக்கூடிய டாப்பர்ஸ், இந்த எக்ஸாம் எழுதுகிற டாப்பர்ஸ் கண்டிப்பாக அதில் போய் சேருவாங்க. எந்த விதமான கேஸ்ட் பேஸ் பண்ணிய ரிசர்வேஷனோ ஸ்டேட் பேஸ் பண்ண ரிசர்வேஷனோ எந்த ரிசர்வேஷன் இதில் கிடையாது. முழுக்க முழுக்க குவாலிட்டி பேஸ் பண்ண ஒரு அட்மிஷன். இது வந்து ஒரு யூனிக்னஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிளான அகாடமிக் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 அட்டண்டன்ஸ் பாலிசி வைக்கிறாங்க. அது இப்போ நம்ம நார்மலான பிஇ வேற ஏதாவது காலேஜில் படிக்கணும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், ப்ராக்டிகல்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அது சுத்தமாக வச்சுக்காங்க. லெக்சர் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க செல்ஃப் டிசிப்ளின் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டால தான் அவங்க வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இங்கே இருக்கிற படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் படிக்கிறாங்களே ஒழிய அதை வளர்த்துறதுக்காக இந்த அகாடமிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனால் சுத்தமாகவே அட்டண்டன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்கன்னு கிடையாது. இந்த லேபு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் அட்டண்டன்ஸ் மார்க்ன்றதே இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் லேபை அட்டன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கான அட்டண்டன்ஸ் மார்க்ன்றது உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட படிக்கிறீங்கன்றதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ஸ்ட்ரக்டரை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. டைம் டேபிளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். எலக்டிவ் பேப்பர்ஸையும் நீங்க ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். இவ்வளவு கஸ்டமைஸான ஒரு அகாடமிக் ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய படிக்கணும்னு இருக்கு, உங்க ஸ்கில்ல அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே பயங்கரமா டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ன்றதை இவங்க ஆஃபர் பண்றாங்க. பிஇ பிளஸ் எம்எஸ்சி சேர்த்து உங்களுக்கு 5 வருஷம் தான். ஸோ உங்களுக்கு பிஇன்றது ஒரு டிகிரி வந்துடும், எம்எஸ்சின்றது ஒரு டிகிரி வந்துடும். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாகவே உங்களுக்கு 5 வருஷம் தான் வரும். இதை அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் ஸ்கூல் ப்ரோக்ராம்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண ப்ராக்டிஸ்ன்றது கொடுப்பாங்க. 4 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 8 மாதம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் போய் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுக்கணும். ரியல் வேர்ல்டில் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க கிராஜுவேஷனுக்கு முன்னாடியே. இது வந்து மேண்டேட்ரி, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் படிப்பு முடிச்ச உடனே உங்களுக்கு எந்த ஒரு பேனிக் இல்லாமல் என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எங்கே போய் பண்ண போகிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். 4வது முக்கியமான விஷயம் ஸ்ட்ராங் ஆண்டர்பிரனர் கல்ச்சர். அங்கே மோஸ்ட்லி படிக்கிறவங்க எல்லாமே ஆண்டர்பிரனராக மாறதுக்கான வாய்ப்புகளை அந்த இன்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம், கிட்டத்தட்ட வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்காக இருக்கலாம், சரி க்ரௌட் ஃபண்டிங்கில் சீட் ஃபண்டிங்காக இருக்கலாம், இன்குபேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஆஃபர் பண்ணுறது மூலமாக தங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ஆண்டர்பிரனர்ஷிப்பை நோக்கி போகிறதுக்கு இவங்க அலுமினி பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட்வொர்க் ரொம்ப அதிகம். குளோபல் லெவலில் அலுமினி நெட்வொர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அலுமினி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல ஆண்டர்பிரனர்ஷிப்னு ஆல்ரெடி நிறைய பெரிய இடத்துல வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரெட் பஸ் உருவாக்கின ஃபவுண்டராக இருக்கலாம், அதே மாதிரி பிக் பாஸ்கெட் ஏற்படுத்த ஃபவுண்டராக இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் பிலானியோடைய முன்னாள் மாணவர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்குற கரிக்குலம்ன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிஜி படிக்கிறதுக்கோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கோ ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம்? ஜென்ரலாக இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாகவே இருக்கும். இன்னொன்று எங்கிட்ட ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்குது செலவழிக்கிற அளவுக்கு அப்படின்னு இருக்கவங்க, அதே சமயத்தில் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க இது தாராளமாக படிக்கலாம். அப்புறம் குளோபல் லெவலில் எங்களுக்கு வந்து கெரியர் போகணும்னு ஆசை இருக்குது. குளோபல் லெவலில் நான் வந்து அமெரிக்காலையோ ஃப்ரான்ஸ்லையோ ரஷ்யாலையோ பெரிய கம்பெனியில் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணணும், அதுக்கு உண்டான எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த பீட்ஸ் பிளானிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக நான் வந்து ரிசர்ச் பண்ண போகிறேன், எனக்கு வந்து படிக்கும்போது ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பீட்ஸ் பிளானிங் இந்த எக்ஸாம் ஆஃபரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. நன்றி.